තමාව ආරක්ෂා කරනවා කියලා උන්වහන්සේ වචනේ. சங்கீதம் 119 165 சொல்லுகிறது, 185 කියන ගීතාවලිය. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. උන්වහන්සේ ஆமென். වචනේ කරනකොට ඉතා සමාධියක් තියෙනවා උන්ට පසුබට වීමක් අන්ධකාරයක් නැහැ කියලා. வேதத்தை நேசிக்கிறவன் தான் வேதத்தை வாசிப்பான். දේව වචනේ ආමෙන් කියන சொல்லுங்க. තමයි දේව වචනේද ආදරය කරන්නේ. வேதத்தை நேசிக்கிறவன் தான் வேதத்தை தியானிப்பான். දේව වචනේ ආදරය කරන කෙනා තමයි දේව වචනේද வேதத்தை நேசிக்கிற குடும்பம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. දේව වචනේද ආදරය කරන පවුලය ස්වාමීන් වහන්සේ තුල ආශිර්වාද வேதத்தை ලබනවා. வாசிக்கிறவனோடு கர்த்தர் அனுதினமும் இடைப்படுவார். දේව වචනේ කියවන කෙනා සමග ස්වාමීන් වහන්සේ දවස්වත උන්වහන්සේ සැරිසෙනවා. அவனுக்கு திறந்தோன்னா சங்கீதம் தான் தெரியும். ඔයාට පොත අලපුකම බයිබලයේ ගීතාවලිය ஆதியாம் தொடங்கி ஒழுங்கா படிங்க. උප්පත්ති පටන් පිළිවෙලට කියන්නේ. வேதம் படிக்க நமக்கு குத்தும். දේව වචනේ කියවදී අපිට ඇනෙනවා. குத்தணும். ඇනෙන්න ඕන. குத்தினாத்தான் நாம் மனம் திரும்பலாம். ඇන්නොත් තමයි පසුත ஹalleluya. හalleluya. நிறைய வீட்டுல பாருங்க வேதம் வாசிக்க போனா சரியான பிரச்சனை. බොහෝ නිවසේ බලන්න බයිබලයේ කියවන කියන බොහෝ ප්‍රශ්න. நான் ஒரு குடும்பத்துக்கு போறதே இல்லை, எனக்கு விருப்பமே இல்லை. පවුල අම්බෙන්නේ යන්නේ කියලා මම 8 කැමතියි. பேர் இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல. එක පවුලක 8 දෙනෙක් ඉන්නවා. ஜெபிச்சிட்டு இருக்கா வேதம் எடுங்கன்னா சரியா கஷ்டப்படுவாங்க. යාඥා කරලා බයිබලය ගන්න කියලා කිව්වම ஐயோ தம்பி வேதத்தடு பிள்ளை வேதத்தடு මල්ලි බයිබලය ගන්න ஐயோ, நேரம் போகுது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நேரம் போகுது. කියනවා. நான் அதனால அந்த வீட்டுக்கு போறதே கிடையாது. ඒ නිසා ඉඳලා යන්නම නැහැ. எனக்கு கால் பண்ணி ஐயோ உங்க காண இல்லையே. කෝල් කරලා ඔයාව නැහැනේ. கண்டவன்றது முக்கியம் இல்ல. දැක්කා කියලා ඒක வேதம் படிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். දේව වචනේ කියවන පවුලට උන්වහන්සේ ආශිර්වාද பாருங்க කරනවා. வேதத்தை வாசிக்க அனைவரும் விருப்பம் இல்ல. දේව වචනේ කියවන බොහෝට කැමැත්තක් அது නැහැ. ஒழுங்கோடும் பணம் சம்பாதிக்கணும், கடைசியா கையிலும் இல்ல பாய்க்கிலும் இல்ல ஒன்றிலும் இல்ல. දැස් නවතිනනේ මුදල් අම්බ කරනෝනේ අන්තිමට පොකටුවක් නැහැ කිසිම දෙයක් නැහැ ඊට පස්සේ. வேதத்தை நேசியுங்கள், දේව වචනයට ආදරය කරන්න. உங்கள் வாழ்க்கை சிறப்பாயும். ඔබේ ජීවිතය අනර්ගමත් වෙනවා. வேதத்தை வாசியுங்கள், දේව වචනේ කියවන්න. உங்கள் ஜீவியம் அநேருக்கு ஆசீர்வாதமாய். ඔබේ ජීවිතේ බොහෝ අයට ආශිර්වාද சில වෙනවා. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்து தட்டிட்டு வாருது, බොහෝ අය ඉරිදා පමණ කටුකොල්ල ඉනවා. மற்றபடி அது எங்க இருக்குன்னு தெரியாது. අනිත් දවසේ කොහෙද තිබෙන කියලා දන්නේ சில பேருக்கு இந்த ஞாயிறு சீப்புக்கு தேடி அடுத்த ஞாயிறு இங்க தேடி அட்டைக்கு சீப்பு விழுகுது. සමහර අය මේ ඉරිදා පණාව හොයන්න තට්ටු කරාදී මේ இவன் எல்லாம் கிறிஸ்தவனே கிடையாது. මොන් කිතුනයි නොවේ. எல்லாம் ஆண்டவர் ஏமாற்றுகிற ஏமாற்று கூட்டம். ස්වාමීන් වහන්සේ රවට්ටන්නව කණ්ඩායම. அதனாலதான் இதுகள் செய்கிறதும் வாய்க்காம தலைகளாவே போய்க்கொண்டு. ඒ නිසාද මොවුන් කරන කිසිම දෙයක් සඵලත්ව වෙන්නේ வேதத்தை வாசிக்கிறவன் දේව වචනේ කියවන්න. பாக்கியவான். භාග්‍යවන්ත කෙනා. வேதத்தை நேசிக்கிறவன் දේව වචනේ ආදරය කරනවා. பாக்கியவான். ඔව් அவன் ආශිර්වාද. உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படும். ඔව් උසස් වූ පර්වතයේ මත තබනවා. வேதம் வாசிக்க நேரம் இல்ல. දේව වචනේ කියවන වෙලාව නෑ. ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து கொட்ட மாட்டீரா, ஒன்றுமே வராது. ස්වාමීනි ආස්ස කවුළු විවර්ත කරලා වහන්සේ වගුරන්නේ නැත්te නෑ වගුරන්නේ. வேதத்தை முதலாவது படிங்க. ශුද්ධ බයිබලයේ කියවන්න தேவைகளுக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்ல. අවශ්‍යතාව වෙනුවෙන් මේ குடும்ப நடத்த நீ திண்டாட வேண்டிய அவசியம் இல்ல. නඩත්තු කරන්න බියවුලක් වෙන්න ඕනේ. சாப்பாட்டுக்கு நீ மாடு மாறி முறிய வேண்டிய அவசியம் இல்ல. හැම ආහාර වෙනුවෙන් කියන්නේ ඔබ අපහසුතාවලට පත් වෙන්න ඕනේ නෑ. சங்கீதம் 128:2 சொல்லுங்க. ගීතාවල 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அதனால் உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாய். ව්‍යස්ත කර්මවලින් ඔබ පෝෂණය වෙන ඇත ඒ කර්ණකරින් ඔබට යාපතත් ආශිර්වාද எத்தனை வருஷம் ஒழுங்கா வேதம் வாசிக்க தெரியல? අවුරුදු ගානක් කොච්චර ஒழுங்கா வாசி, நீ அழகா வாசிக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்றுவார். පිළිවෙලට කියන කෙනා අනුව උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. வேதம் வாசிக்கிறவர்கள், දේව වචනේ කියවන්න. வேதத்தை நேசிக்கிறவர்கள், දේව වචනේ ආදරය කරන්න. வேதத்தை දේව தியானிக்கிறவர்கள் වචනේ මෙලේ කරන්න. ஆசீர்வாதமானவர்களாய் இருப்பார். ආශිර්වාදවත් අය. ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே,